முகாம் வந்து ஒரு லைன் வந்து கரெக்டாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் ரொம்ப சிரமமாக இருக்கு. அந்த டோக்கனுடைய ஃபார்முலா கரெக்டாக பண்ணி ஒரு 10 பேஜாக அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க ஒரே அடியாக எல்லாத்தையும் கும்பலாக, ஏன்னா கிராமத்துக்காரங்களும் தெரியாது இல்லைங்களா, அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இது நான் கேள்விப்பட்டு வந்து பார்த்தேன், நல்லா இருந்தது. கொஞ்சம் லோ பிபி இருந்தது, அதை செக் பண்ணுறதுக்காக வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சிறப்பாக இருக்கு சொல்லிடுறாங்க. ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் சொல்கிறாங்க. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. பரவாயில்ல. அது டைம் அப் ஆகும். அங்கே டைம் பண்ணுறாங்க. சரி, இங்கே நான் அங்கே பணத்தை கொடுத்துட்டு பண்ணணும், இங்கே ஃப்ரீ. இதுதான் காரணம். பரவாயில்ல, மகிழ்ச்சி. நல்லா இருக்கு. தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. மக்களுக்கு எவ்வளோ பலன் அடையுது. ஆனால் பரவாயில்ல, நான் உலகத்தான் கிராமத்துலேருந்து வந்துருக்கேன். ஈசி டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து நல்லா இது ஒரு 2-3000 கொடுத்தாலும் அந்த மாதிரி எடுக்க முடியாது. நல்லதே செஞ்சுக்கிறாரு. கத்தானவருங்கய்யா, கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி. நான் வந்தேன். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பாக இருந்துச்சு. நல்ல ஃபைன் உள்ளதாக இருந்துச்சு. நான் சுகர் டெஸ்ட்டு, ரத்த டெஸ்ட்டு, யூரினு, இசிசி, இன்னும் நிறையா டெஸ்ட்லாம் இருக்குது. மேலே போய் பார்க்கணுங்க. அநேகர்கோட்டாலேருந்து வரேன். மருத்துவ முகாம் நல்லா போயிட்டு இப்போ வந்து ரத்தம் டெஸ்ட் கொடுத்து வந்துருக்கிறேன், சக்கரை பிபிக்கு. அடுத்தது இப்போ கண் பார்வைக்கு வரேன், காதுக்காக கண் பார்வைக்கு வந்துருக்கேன்.